ஓ வாவ், இதெல்லாம் அந்த சிலையும் வந்திருக்கு, திருவள்ளுவர் பெரிய சிலையும் வந்திருக்கு. முழுமையாக எழும்ப போகிறது. பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொன்னது மாமா. எப்ப பார்க்கலாம் மாமா? இதுல வந்து போட்டிங்க மாமா, போட்ல எல்லாம் பஜ்ஜி வந்தது வேர்ட் போலதான் கிடக்கு. ஏண்டா அவ்வளவு க்ரௌடா இருக்கு. மாமா 6 மணிக்கு சூரியன் வரும் நாங்கள் காணல, லீவு போட்டுட்டோம். நமக்கு எதிரி திருப்ப வந்துட்டா மாமா. அந்த பாருங்க, சூரியன் வந்து உதயமாக போகுது. ஆனா இந்த கருமேகம் வந்து ரெடியா பின்னாலே வந்தோன்றது மாமா. இதுவரைக்கும் எத்தனை இடத்துல சூரிய உதயம் பார்த்துருக்கோம், இப்படி ஒரு சூரிய உதயம் பார்த்ததே இல்லை மாமா. இந்த சூரியனை பார்த்து எல்லாருமே வந்து வணங்கினோம். இங்கால ரியாக்ஷன் பண்ணுவோம். நீ எப்பவுமே ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கு. எழுப்பி கூப்பிட்டு அந்த ரியாக்ஷன் கையில பிடிக்கிற மாதிரி கையை தூக்கு அவனுக்கு தூக்குறாமா. இதுல பாருங்க, இதுல அந்த போட்டும் வரப்போகுது. போட் சரியா அந்த சூரியனை கிட்ட வந்தா அழகான ஒரு காட்சியா இருக்கும். வாவ், வேற லெவல். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் ஒரு சோர்ந்த மூஞ்சியோட இருக்கும். என்னென்னா இரவு படுக்க லேட் ஆகிட்டு, அதோட எழும்புறதுக்கு லேட் ஆகிட்டு 4:30 கிட்ட எழும்பிட்டோம். என்னதுக்குண்டா கன்னியாகுமரியில் நிற்கிறோம். கன்னியாகுமரியிலேயே வந்தாலே வந்து இந்த சூரிய உதயம் பார்க்குறது வந்து ஸ்பெஷல்னு வாங்க. ஆமா, உச்சாம கதடா எழுப்பி போயிட்டு வந்து நைட்டே சூரிய ஒளியை பார்க்கல. நேற்று நைட்டு சூரிய, அதுக்கு நீ கண்ணாடியை கழட்டி சூரிய அஸ்தமனம் பார்க்க வந்தாங்க. பார்க்க போறோம். அதான் முகில் வந்து மறைஞ்சிட்டு சூரிய அஸ்தமனம் தான் எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. சூரிய உதயமாவது பார்க்கறதுக்கு கிடைக்குமென்று நினைக்கிறோம். அதுவும் வந்து என்னன்னு சொல்றேன், இதுல இருந்து சூரிய உதயம் பார்க்க இந்தியாவுண்டு தென் முனை வந்து தெரியுமென்னு சொல்லியிருக்கிறோம். அதோட அந்த கடல்ல இருந்து சூரியன் எழும்பேக்கு அந்த முழு வட்டமாக கடல்ல இருந்து அப்படி உதயமாகிற மாதிரி ஒரு அழகான காட்சியாக இருக்குமென்னு சொல்லிக்கிறோம். போய் பார்க்க போகிறோம். எங்கட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்துருக்கீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து உங்களோட ஊர் இந்தியா, தமிழ்நாடு பல பகுதிகளை சுற்றி பார்க்குறக்காண்டி வந்துருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் மட்டும் இந்த விடிய காலமே எல்லாம் எழும்பி வரையில் எங்களை மாதிரி பல மக்கள் நிற்கணும், பெரிய லைன் எல்லாம் நிற்குமென்னு சொல்லியிருக்கணும். சரி, முதலாவது அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். என்ன நீங்கள் எத்தனையாவது அனுபவம்? 2வது தடவை. நீங்கள் 3வது தடவை பார்த்தீங்களா? இவையிலே 3வது தடவை தான் மாறினோம். இப்போ பரவாயில்ல, நாங்கள் முதல் தரம் பாருங்க தான் இருக்கும். இப்போ பார்க்கிங்லேருந்து தான் அந்த வீடியோ எடுத்துனாங்க. இவ்வளோ வாகனங்கள் இனிமேல் வந்தோன்னு இருக்கு. இதுதான் அந்த இது அய்யனார் திருவள்ளுவர் சிலை. நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சன்ரைஸ் பாயிண்ட் 2 போட்டிங்கன்னா 2 பாயிண்ட் வரும். சன்செட் பாயிண்ட், சன்ரைஸ் பாயிண்ட் 2 போட்டிங்கன்னா 2 பாயிண்ட்லேயும் நேரடியாக அந்த லொக்கேஷனுக்கே கொண்டே விடும். அதே மாதிரி தான் எங்களுக்கு லொக்கேஷனை கொண்டே விட்டது. அதோட இந்தியாவின் முடிவு என்று இதை சொல்லிக்கணும். இதுதான் வந்து சரியான ஒரு தொங்கலில் இருக்கிற அந்த வளைவு பகுதி. இங்கே மற்ற நேரங்கள்ல எல்லாம் வந்து எங்கள்கிட்ட இந்த கடையெல்லாம் திறந்துருக்கும். அதிகாலைண்டபடியாக வந்து இந்த கடை பூட்டி கிடக்கு. ஐயன் திருவள்ளுவர் பூங்கா, கன்னியாகுமரி பேரூராட்சி. கணக்க மக்கள் வந்து கொண்டிருக்கோம் இந்த அழகான இயற்கை காட்சியை பார்க்கணும். விடியவே இங்கால பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து திறந்துட்டோம்.
ஓ வாவ், இதெல்லாம் அந்த சிலையும் வந்திருக்கு, திருவள்ளுவர் பெரிய சிலையும் வந்திருக்கு. சரியாண்டே கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டேன் மாமா. சூரியன் அஸ்தமனமாக போகின்றது. இந்த வானத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூரியன் அந்த கடலிலிருந்து முழுமையாக எழும்ப போகிறது. வரண்டா, அது எப்படி இருந்தாலும் அந்த அழகு நல்லா இருக்குங்க. இப்போ இவ்வளோ அழகாக இருக்கு. நாங்கள் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து போகலாம், பார்ப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சா போவோம். இதுலேயே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு, புறக்காவல். ஹிந்திக்காரெல்லாம் கணக்கு பேர் வந்துட்டீங்கன்னா. அதோட இந்த இடத்துல ட்ரோன் வர்றதுக்கு வந்து தடை. சுனாமி நினைவு பூங்கா. அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. கணக்க மக்கள் வந்து வெயிட் பண்ணினோம் இந்த இடத்துல சூரிய உதயம் பார்க்குறக்காண்டி. ஓ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் பேர் தான் இருக்கிற மாதிரி கிடந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிறதுக்கு இதில் இடம் மாதிரியே போட்டுருக்கணும். அவ்வளோ வேகம் வந்து இருந்துட்டுனா மாமா, நாம மட்டும் மெலாம் வச்சுட்டு வரையில, இவ்வளோ பேரும் மெலாம் வச்சுட்டு வந்துருக்குறாங்க மாமா. அந்த திருவள்ளுவர் சிலை நம்ம ஒரு ஒளிவர வடிவா இருக்கும். அதுக்கு பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொன்னது மாமா. எப்போ பார்க்கலாம் மாமா? இதுல வந்து போட்டிங் மாமா. போட்ல இப்ப இதுல வந்து பலமையா ஒரு போட்டிங் மாம். போட்டில் இதுல போட்டில் கொண்டு பிடிச்சிட்டு அங்கே கொண்டே பிடிக்கணும். ஆனால் இப்போ வந்து வேலை நடக்குதுன்ற மாதிரி மாமா சொல்லிச்சு. அதோட கணக்கு பேர் இந்த வியாபாரங்கள் வந்து இந்த இடத்துல செய்யணும். வேறுங்க இந்த பூ மாலைகள் மற்றது, இது பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாகவும் இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல இந்த பல மக்கள் ஒன்று சேர்றதானே. மக்களே நித்திர முழிச்சுல எல்லாம் பஜ்ஜி வந்தது வேர்ட் போல தான் கிடக்கு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறபடியாக கட்டாயமே பகிர்ந்து கொள்ளணும். நீங்களும் பார்த்து கொள்ளுங்க. மாமா 6 மணிக்கு சூரியன் வருமன் நாங்கள் காணல, லீவு போட்டுட்டோம். நேற்று நாங்கள் சூரியாஸ்தம் ரெடி பண்ணணும். நீ ரெடி பண்ணி தருவேன், எனக்கு தெரியும். கொஞ்சம் வருவார், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிடக்கு சூரியன் உதயமாறாகு. என்னென்ன எனக்கு தெரியும் சொல்லிட்டு அது வந்ததுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது வானிலை எல்லாமே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு சூரியன் அஸ்தமனமாகும், எத்தனை மணிக்கு சூரியன் உதயமாகும் என்று சொல்லிடுவாங்க. 6:01 சரியாக சூரியன் வருது. அது உண்மையா இல்லையான்னு நாங்கள் நிரூபிக்கிறோம். சரியா? அப்போ 5:50 சரியோ, 5:50 6 மணிக்கு சூரியன் வராட்டி நீங்கள் கூகுளை நம்பாதீங்க. தப்பண்டு வெடிஞ்ச மாதிரி இருக்கு. நாங்கள் வரைக்க வந்து இருட்டாக இருந்தது, இப்போ வந்த உடனே வந்து தப்பண்டு வெடிஞ்சு. இவ்வளோ பேரும் வந்து சூரிய உதயம் பார்க்குறக்காண்டி இந்த இடத்துல ஒன்று போயிருக்கோம். மாமா எங்களோட வந்த ஒரு பிராணியை காணல மாமா.
பொண்ணு பின்னாடி நின்றுட்டு இருக்க செல்வம் செல்வம் ஒரு ஜீவன் வந்துட்டு அது இந்த கூட்டத்துக்குலாம் இங்கே வந்து சிக்கிட்டார். எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல்ல இப்படி சூரியோதயம் எல்லாம் போய் பார்த்துருப்பேன். அப்ப ரெண்டு கிழமைகள் அதான் இது கடைசி. அப்ப சூரியோதயம் யாரோட பார்த்த நீ? சரியா நீ வந்திருக்க மாட்டீங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கடற்கரையில இந்த சின்ன சின்ன கல்லுகள் இதுகள் வரும் போல இருக்கு. அந்த ஐயா வெட்டி எடுத்து கொண்டு பாருங்க. இப்போ சரியா நேரம் 5:55, 6 மணிக்கு சூரியன் விராட்டி அதுலேருந்து நான் வந்து எழும்ப நினைக்கிறேன். இந்த கடல்ல இருந்து அப்படியே முழுமையா உதயமாற மாதிரி ஒரு உணர்வு கொண்டு தரும் இந்த இடத்துல. கடலும் வந்து நல்ல ஒரு ஆக்ரோஷமா இருக்கு. சூரியன் உதயமாக தொடங்கிட்டு இந்த பாருங்க இன்னும் வந்து செவ்வானம் அதிகரிச்சிட்டு கணக்க பேர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த வியூ பாயிண்ட் இருக்கு தானே, இது தெரிகிற மாதிரி வந்து புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கோம். அதோட இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே இவையில வந்து நிற்பினோம். அந்த சூரியன் உதய நேரம் வித்தியாசமான ஃபோட்டோக்கள் வந்து எடுத்து கொடுப்பினோம். மாமா திரும்பி பேர் மாமா, நாங்க வரைக்கும் இருந்த க்ரௌடையும் இப்ப இருக்கிற க்ரௌடையும் சரியான க்ரௌட் ஆயிட்டு. மாமா நமக்கு எதிரி திருப்ப வந்துட்டா மாமா. அந்த பாருங்க சூரியன் வந்து உதயமாக போது, ஆனா இந்த கருமுகம் வந்து ரெடியா பின்னாலே வந்தோன்றது. சரியா சூரியன் அஸ்தமனமாவது இந்த பாருங்க 6 அதே மாதிரி தான் போட்டிருந்தது. இந்த வா எவ்வளோ அழகா இருக்கு. அந்த கடல்ல இருந்து சூரியன் எழும்புது பாருங்க. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து கத்தி சந்தோஷப்பட்டு விசில்லாம் அடிச்சு வந்துட்டீங்கன்னா. மாமா இது வரைக்கும் எத்தனை இடத்துல சூரிய உதயம் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு சூரிய உதயம் பார்த்ததே இல்லை மாமா. இல்லை இவ்வளோ பேர் நிற்கிறோம் மாமா. இந்த சூரியனை பார்த்து எல்லாருமே வந்து வணங்கினோம். இங்கால அதை விட கூடுதலான மக்கள் எல்லாருமே போட்டோ தான் எடுக்கிறோம். அந்த சூரியன் அஸ்தமனமாக சூரியன் உதயமாகுது பாருங்க. நான் நினைச்சேன் பெரிய வட்டமாக தெரிய மாட்டேன், பார்த்தா சின்ன வட்டமாக தான் இதாகுது. சரியாக கூகுளில் போட்டிருந்தது 6 மணி 1 நிமிஷத்துக்கு சூரியன் உதயமாகண்டு. அதே மாதிரி போட்டிருக்கு. இந்த இதில் பாருங்க, இதில் அந்த போட்டும் வரப்போகுது. போட் சரியாக அந்த சூரியனை கிட்ட வந்தால் அழகான ஒரு காட்சியாக இருக்கும். அப்படியும் போகிறதுக்குள்ளே அந்த போட் அதில் வரும். மாமா வேண்டாம் மாமா, நானே பிடிச்சிக்கிறேன். நீ வேண்டாம், இந்த நானே இந்த கையை பிடிச்சி இந்த சூரியன் வார மாதிரி எடுத்துக்கிறார். சூரியனை கையில் பிடிச்சாச்சு. இந்த கிரிஞ்சு பண்ணாத மாமா நீ. இந்த போட்டு வரப்போகுது பாருங்க. வாவ், வேற லெவல். இந்த சூரிய உதயம் என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடல் அலைகள், இந்த படகு, சூரியன், இந்த வானம், செக்கச்சி வந்த வானம், அதிகாலையில் இந்த சிலை, இவ்வளவு மக்களோட இந்த சூரியன் உதயம் பார்க்கறது
உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான முதலாவது ஒரு அனுபவமாக இருந்தது. இதுக்கு முதல் நான் போயிருக்கேன் சூரிய உதயம் பார்க்குறதுக்கு. ஆனால் இவ்வளவு கூட்டத்தோடு பார்த்ததே இல்லை. இந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் வந்து சூரிய உதயம் பார்க்குறதுக்காக ஒன்று கூடியிருக்கணும். ஆமாம், நேற்று தான் நம்மளை சூரியாஸ்தமனம் பார்க்கலாம் ஏமாந்துட்டு நான் இன்னைக்கு உதயம் பார்த்துட்டேன். என்ன மறைய போகுது சூரியன் அஸ்தமனம் ஆகின உடனே முகில் மறைக்குது. ஆனால் நல்ல காலம் சூரியன் உதயமாக விட்டுட்டு நேற்றும் இப்படித்தான் இந்த கருமகங்கள் வந்து மறைச்சிட்டு பார்த்துட்டான். நீ ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவா? நீ எப்பவுமே ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கு. காலையிலே எழுப்பி கூப்பிட்டு அந்த ரியாக்ஷன் என்ன பண்றது? சூரியனை மறைச்சிட்டு நல்ல காலம் சூரியன் உதயமாக்கி கீழே வந்து மறைக்கல. ஏன்டா அப்படி மறைச்சிருந்தா இவ்வளோ பேரும் வந்து ஏமாந்துருப்போம். அதோட இந்த வள்ளுவர் சிலையும் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு போகிறதுக்கு கோயிலும் மாட்டு பார்ப்போம். போனால் கட்டாயம் அங்கே போவோம். எங்கடா போயிட்டேன்? எங்கே இவ்வளோ நேரம் ஒழிச்சிட்டேன்? லவர் வந்துருக்குறாவா? யாரை பார்த்து ஒன்று தானே அதுதான். மாமா கீழே இருக்கா, போயிட்டு வரோம்பா. அப்படியோ இங்கால பக்கத்தில் போய் அங்கால இருக்க விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்வோம். என்ன மாமா? தெரியும் தானே. இந்த தெரியுது. இந்தா செல்வம், உனக்கு நல்ல ஷோட் ஒன்று தான். சூரியனை நீ அப்படியே கையில பிடிக்கிற மாதிரி கையை தூக்கு அவனுக்கு தூக்குறான் கிரிச். அவனோட கிரிச் மெட்டீரியல் வாரு. இதுல போடுவாங்க இந்த கடற்கரை இருக்குதானே, இதில் இவ்வளோ நேரம் அந்த மண்ணால் கிண்டி கொண்டு வந்து தானே அது இதுகள்லாம் வந்து இந்த கடற்கரையில் எடுத்த கல்லுகளாம் வந்து இதில் விற்பனை செய்கிறாங்க வச்சுக்கலாம். ஆனால் இவ்வளவும் இந்த இடத்துல எடுத்துனவாண்டு உண்மையிலே நம்ப முடியலை. சில விலை ஏற்கனவே கொண்டது இதை வச்சு விற்கணும் போல். சரி, இந்த இடத்துல இந்த சாப்பாடுகள், உணவுகள், சம்சா இதெல்லாம் வச்சுக்கணும். வரைக்கு எப்படி இருந்தது, இப்போ போய்க்க எவ்வளோ க்ரௌட் ஆகிட்டான்னு பாருங்க. இனி இப்படியோ இது இவ்வளோ பிஸியான ஒரு இடமா தான் இருக்கும்.
இதில் சைடில் இருந்த கடையெல்லாம் வந்து திறக்க தொடங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கணக்கு பேர் வந்து கையை பிடிச்சி இந்த வேண்டு 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 வீடியோ திறந்தீங்கன்னா போயிருக்கிறோம். சரியா என்னம்மா? ஆமாம், மாலை போடுன்ற. ஆனால் மாமா மாலை போட மாட்டான். மாமா போடுறதே பேர்